திருச்செந்தூரில் உள்ள மயிலாப்புரத்தில் பொங்கல் விழா கொண்டாட்டம். மார்வேட போட்டியில் அசத்திய சிறுவர் சிறுமிகள் உற்சாகத்தில் உள்ளூர்வாசிகள். தூத்துக்குடியில் ஜனவரி 19 வெள்ளிக்கிழமை தனியார் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளது. திருச்செந்தூரில் உள்ள மயிலாப்புரத்தில் பொங்கல் விழா கொண்டாட்டம். மார்வேட போட்டியில் அசத்திய சிறுவர் சிறுமிகள் உற்சாகத்தில் உள்ளூர்வாசிகள். தமிழகம் முழுவதும் பொங்கல் விழா 4 நாட்கள் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருவது வழக்கம். தொடர் விடுமுறை நாட்களாக இருப்பதால் மக்கள் சொந்த ஊர்களுக்கும் உறவினர் இல்லங்களுக்கும் சுற்றுலா தலங்களுக்கும் சென்று பொங்கல் விழாவை கொண்டாடி மகிழ்வனர். இந்நிலையில் திருச்செந்தூர் உள்ள மயிலாப்புரத்தில் மக்கள் ஒன்றிணைந்து பொங்கல் விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர். மேலும் குழந்தைகள் மற்றும் பெரியோர்கள் என அனைவருக்கும் பல்வேறு பிரிவுகளில் விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டது. இந்த விழாவில் சிறுவர் சிறுமிகளுக்கான மார்வேட போட்டிகள் நடைபெற்றது. இதில் அனுமன், சீதை, சிவன், முருகன், ராவணன் போன்ற தெய்வீக வேடங்களையும், பாரதி போன்ற தலைவர்களின் வேடங்களும், ராணுவ வீரர், உழவரின் சிறப்பை உணர்த்தும் வேடம், பெண்ணின் சிறப்பை உணர்த்தும் வேடமும், நீர் சீர்கேட்டை உணர்த்தும் விதமாகவும், கேக், நூடுல்ஸ் போன்றவற்றை நகைச்சுவையாக வெளிப்படுத்தும் வகையில் வேடமிட்டு அசத்தினர் சிறுவர்கள். மேலும் குழந்தைகளுக்கு பலூன் உடைத்தல், பலூன் ஊதி தள்ளுதல், பந்து எடுத்தல், ஓட்டப்பந்தயம் போன்ற போட்டிகளும், பெண்களுக்கென்று கோலப்போட்டி, பந்து கடத்துதல், வளையம் வீசுதல் போன்ற விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் வயது வித்தியாசமின்றி கலந்து கொண்டு குழந்தைகள் மற்றும் பெரியோர்கள் உற்சாகத்துடனும் ஆர்வமுடனும் விளையாடி பரிசுகளை தட்டிச் சென்றனர். பொங்கல் விழா போட்டிகள் நடைபெற்றதால் மயிலாப்புரம் முழுவதும் ஆரவாரத்துடன் காணப்பட்டது. சொல்ல விரும்புறீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். கேட்போம் எல்லாரும். சொல்லுங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். அதிகாலையில் செய்தித்தாளை பெறுகிறோம். தினமும் செய்தித்தாளை வாசிப்போம் என்று கூறுகிறேன். நன்றி. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா என்றார் கவிமணி. ஒவ்வொரு பெண்ணும் மகளாய், மனைவியாய், மருமகளாய், தாயாய் பல பரிமாணங்களில் மிளிரும் ஒரு சுமை தாங்கி. அடுப்படியில் கரண்டி பிடிக்கும் அவளது கரங்கள் கணிப்பொறி முதல் பின்வெளி வரை சாதிக்கும் ஓர் போர்க்கரங்கள். வையத்தை வாழ வைப்பதும் வாழ்க்கையை அர்த்தமாக்குவதும் பெண்மையே. பெண் குழந்தைகளை காப்போம், பெண்மையை போற்றுவோம். நன்றி. சுமை தாங்கி
தூத்துக்குடியில் ஜனவரி 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தனியார் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளது. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி இதுகுறித்து வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தூத்துக்குடி அருகே உள்ள கோரம்பள்ளம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மைய வளாகத்தில் வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணிக்கு தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. இதில் பல தனியார் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர். 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, பட்டப்படிப்பு, பிஇ, டிப்ளமோ, ITI, டிரைவர், கணினி பயிற்சி, கல்வி தகுதியுடைய பதிவுதாரர்கள் பங்கேற்கலாம் என்றும், விருப்பமுள்ளவர்கள் சுய விபரக்குறிப்பு, கல்வி சான்றிதழ்களுடன் பங்கேற்கலாம் என்று தெரிவித்துள்ளார். இதில் பணி வாய்ப்பு பெறுவோரின் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு மூப்பு ரத்து செய்யப்படாது. தனியார் நிறுவனத்திலும் பங்கேற்று தங்களுக்கு தேவையான பணியாளர்களை தேர்வு செய்யலாம் என்றும் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட உப்பளங்களில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் விவசாயம், மீன்பிடி தொழில்களுக்கு அடுத்ததாக உப்பு தொழில் உள்ளது. உப்பு உற்பத்தியில் குஜராத் மாநிலத்திற்கு அடுத்தபடியாக தூத்துக்குடி 2வது இடத்தில் உள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் வேம்பாறு, தூத்துக்குடி, முத்தையாபுரம், முள்ளக்காடு, ஆறுமுகநேரி பகுதிகளில் சுமார் 22,000 ஏக்கரில் உப்பளங்கள் அமைந்துள்ளன. இவைகளில் சுமார் 30,000 தொழிலாளர்கள் வேலை செய்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆண்டுக்கு சராசரி 25 லட்சம் டன் உப்பு உற்பத்தி செய்யப்படுகிறது. ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் உப்பு உற்பத்தி பணிகள் தொடங்கி அக்டோபர் மாதம் வரை நடைபெறும். ஏப்ரல், மே, ஜூன் ஆகிய 3 மாதங்களும் தான் உப்பு உற்பத்தி உச்சத்தை தொடும் காலம். கடந்த மாதம் பெய்த கனமழை வெள்ளத்தால் உப்பளங்கள் முழுவதும் சேதமடைந்துள்ளன. மேலும் சேமித்து வைக்கப்பட்டிருந்த உப்புகள் வெள்ள நீரில் கரைந்து பாதி தண்ணீரோடு போனது. இதனால் சுமார் 100 கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக உப்பு உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் வழக்கம் போல இந்த ஆண்டும் ஜனவரி மாதம் உப்பு உற்பத்தியாளர்கள் தங்களது உப்பளங்களை சீரமைத்து உப்பு உற்பத்தி பணிகளை தொடங்கியுள்ளனர். வழக்கமாக இந்த பணிகளை தொடங்க ஏக்கருக்கு 25,000 ரூபாய் வரை செலவாகும். தற்போது மழை வெள்ளம் காரணமாக உப்பளம் பாத்திகளை முழுமையாக அமைக்க வேண்டியுள்ளதால் 40,000 ரூபாய் முதல் 50,000 ரூபாய் வரை செலவாகும் என்று உப்பு உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் ஆண்டுதோறும் பிப்ரவரி இறுதியில் உப்பு உற்பத்தியாகிவிடும். தற்போது சீரமைப்பு பணிகள் காரணமாக மார்ச் முதல் வாரத்தில் உப்பு உற்பத்தி துவங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் ஜனவரி 19ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை மக்களுடன் முதலமைச்சர் திட்டம் முகாம் நடைபெறவுள்ளதாக அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திராவிட முன்னேற்றக் கழக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதல் மக்கள் நலம் பேணும் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி வருவதாகவும், குறிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், விடியல் பயணம், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், இன்னுயிர் காப்போம், நம்மை காக்கும் 48, நான் முதல்வன், முதல்வரின் முகவரி போன்ற பல்வேறு நல்ல திட்டங்களில் வரிசையில் தற்போது மக்களுடன் முதல்வர் எனும் புதிய திட்டத்தை தொடங்கியுள்ளார். இந்த திட்டத்தின்படி பொதுமக்கள் அதிகமாக அணுகும் வருவாய்த்துறை, நகராட்சி நிர்வாகத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, ஆதிதிராவிடர் நலத்துறை, பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை, சமூக நலத்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, கூட்டுறவுத்துறை, மகளிர் மேம்பாட்டுக் கழகம், வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை, மின்துறை, தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை, சிறு குறு நடுத்தர தொழில்துறை உள்ளிட்ட அத்தியாவசிய துறைகளின் அதிகாரிகள் ஒரே இடத்தில் கலந்து கொள்ளும் வகையில் சிறப்பு முகாம்கள் நடைபெறும். மேலும் கூடுதலாக இணையவழி சேவையும் வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார்.